ஹலோ காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ரேஷன் கடையிலேருந்து இன்னும் என்னங்க முடிவுகள் வெளிவரது வந்திருக்கு வரல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்னா ரேஷன் கடையில் வந்து ரிசல்ட் வெளியிட்டாங்க, அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டாங்க. உங்களோட நேம் இருக்குங்களான்னு ஒரு வீட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க ரிசல்ட் வெளியிட்டாங்களா, எந்த ஒரு அறிவிப்புமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாங்க. ஆனால் பத்திரிக்கை வாயில் வந்துடுச்சுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் சென்றவர்களாக இருந்தால் உங்களுடைய நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வீடு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த செலெக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியலனா நம்ம வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் சொல்கிறேன் வாங்க. இந்த செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்போட மதிப்பெண் பட்டியலை ஆதாரமாக வைத்துக்கொண்டு அதில் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருந்தீர்கள் என்றால் அந்த பணிகள், அதாவது விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு தாங்க. மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு சற்று குறைவு அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த தகவல் அனைத்தையும் எப்படிங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நேர்காணல் சென்று இருக்கும்போது இமெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயிலை ஒரு வீட்டு ரீப்ரேஷ் பண்ணி பாருங்கள். இல்லை நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா உங்களுடைய மொபைலில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை ஃபோன் கால் பண்ணி கூட வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதுவும் வரல அப்படின்னா அந்த தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை வெளியிட்டாங்க. இனிமேல் போஸ்டிங் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவில் நடக்கும் அப்படின்ற அறிவிப்புகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையிலேருந்து ஒரு நல்ல செய்தியாக வரும். நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, உங்களோட நேம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் செக் பண்ணாமல் இருந்து உங்களோட நேம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரும் தோல்வியாக அதை அமையக்கூடுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையால் இயக்கப்பட்டதுங்க. நீங்கள் அதிக மதிப்பெண்கள் மெரிட் லிஸ்ட்டில் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.